ஹலோ கைஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம பார்க்க போறது நம்ம த ப்ரொஃபவுண்ட் மிரர் இம்மோர்டல் கிளான் மேனுவாவோட எபிசோட் 8ல இருந்து 11 வரைக்கும் தான். ஸோ லேட் பண்ணாம ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போலாமா? போன எபிசோட்ல மூத்த மகன் சங்குவோட மனைவி கர்ப்பமா இருக்கிறத சொன்னோம்ல கைஸ். அதை கேட்டதும் அப்பா முட்டியானுக்கு சந்தோஷம் தாங்கல. மனுஷன் ஆஹா ஓஹோன்னு துள்ளி குதிச்சு உடனே அவளை கவனமா பாத்துக்க டாக்டரை கூப்பிட ஓடுறாரு. ஒரு வழியா குடும்பத்துல ஒரு நல்ல விஷயம் நடக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஸ்டிச்சிங் கத்துக்கிட்ட அந்த தங்க ஒளி வித்தை எவ்ளோ பவர்ஃபுல்னு தம்பிங்க எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பேசிக்கிறாங்க. கைஸ், இது சும்மா சாதாரண மேஜிக் கிடையாது. இது ஒரு செம்ம ஆபத்தான லீத்தல் ஆர்ட், அதாவது கொலைகார ஆயுதம். இது எப்படி வேலை செய்யும்? மந்திரத்தை உச்சரிச்ச உடனே காத்துல ஒரு தங்க நிறத்துல ரேசர் மாதிரி செம்ம ஷார்ப்பான ஒரு பிளேடு உருவாகும் கைஸ். அதை அப்படியே கத்தியில இணைச்சு வெட்டவும் பயன்படுத்தலாம், இல்லனா ஒரு மிசைல் மாதிரி எதிரி மேல தூக்கி வீசவும் முடியும். பவர் அப் விவரங்கள்: ஒருத்தன் இந்த கருச்சுவாசம், அதாவது ஃபீட்டல் பிரெத் அப்படிங்கிற நிலையை அடைஞ்சிட்டா அவனோட லைஃப் ஸ்பேன் 120 வயசா மாறிடும் கைஸ். உடம்பு காத்து மாதிரி லேசாகிடும், காது செம்ம ஷார்ப்பா கேட்கும், கண் பார்வை அம்பு மாதிரி கிளியர் ஆயிடும். மொத்தத்துல சாதாரண மனுஷனை விட பல மடங்கு பவர்ஃபுல்லா மாறிடுவாங்க. நம்ம ஸ்டிச்சிங் இந்த பவரை டெஸ்ட் பண்ணி பாக்குறேன்னு வீட்டு தோட்டத்துல இருந்த ஒரு பெரிய அலங்கார பாறைய ஒரே வெட்டுல 2ஆ பொளந்துட்டாங்க கைஸ். அப்பா பார்த்தா சத்தம் போடுவாருன்னு பயந்து இப்ப தம்பிங்க எல்லாரும் சேர்ந்து அந்த பாறையை யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வச்சிருக்காங்க கைஸ். இப்போ நம்ம ஸ்டிச்சிங் எவ்ளோ பெரிய ஜீனியஸ்னு இப்பதான் கைஸ் தெரியுது. ஒரு சாதாரண ஆளு இந்த சியன்ஜிங் அப்படிங்கிற நிலையை அடைய குறைஞ்சது 9 மாசம் ஆகும். ஆனா நம்ம ஸ்டிச்சிங் அவனோட உடம்புல இயற்கையாவே இருக்கிற அதீத திறமையால, அதாவது அவனோட எக்ஸெப்ஷனல் ரூட் போன்ஸ் காரணமா வெறும் 1 மாசத்துல அசால்ட்டா முடிச்சிட்டான். இத பார்த்த உடனே 3வது தம்பி சியாங்பிங் ஒரு சென்டிமெண்டலான முடிவெடுக்கிறாங்க கைஸ். நான் சீக்கிரமா என்னோட மூச்சு பயிற்சியை முடிச்சு சியன்ஜிங் சக்கரத்தை உருவாக்கிட போறேன். நான் ஒன்ஸ் பாஸ் ஆயிட்டேன்னா அந்த மாய கண்ணாடிய முழு நேரமும் நம்ம மூத்த அண்ணன் சங்குவே பயன்படுத்திக்கலாம். அப்பதான் அவரால எந்த தடங்களும் இல்லாம பவரை சீக்கிரம் ஏத்த முடியும் அப்படின்னு அண்ணனுக்காக தன் வாய்ப்பை விட்டு கொடுக்க ரெடி ஆகுறான். பாத்தீங்களா கைஸ், அண்ணன் தம்பி பாசம்னா இதுதான். இப்போ சீன் அப்படியே கட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு மாறுது கைஸ். அங்க 2 அண்ணன் தம்பிங்க ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த அண்ணன் ஒரு நம்பர் 1 சூதாடி மற்றும் ஊதாரி. அவங்க அப்பா செத்து போகும்போது விட்டுட்டு போன கடைசி 2 துண்டு நிலத்தையும் வித்துட்டு அந்த பணத்துல ஜாலியா இருக்க பிளான் பண்றான். அந்த தம்பி, அப்பா கஷ்டப்பட்டு விட்டுட்டு போன நிலத்தையும் வித்துட்டா நாம அப்புறம் எப்படிடா கஞ்சி குடிச்சு உயிர் வாழ்றது அப்படின்னு அழுதுகிட்டே கேக்குறான். ஆனா அந்த முரட்ட அண்ணன் கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம தம்பிய போட்டு அடிக்கிறான் கைஸ். இங்கதான் கைஸ் கதையோட மெயின் ட்விஸ்டே வருது. அந்த அண்ணா அடிக்கிறது மட்டும் இல்லாம கோவத்துல ஒரு டயலாக் பேசுறான் பாருங்க. நாமளும் அந்த லீ குடும்பத்துக்காரங்க தான். அவங்க மட்டும் ஏன் மெயின் பிரான்ச் குடும்பமா எஸ்டேட் கட்டி சொகுசா இருக்கணும்? நாம ஏன் இங்க அப்படி அசிங்கப்பட்டு வறுமையில கிடக்கணும் அப்படின்னு முட்டியான் குடும்பத்து மேல இருக்கிற அவனோட வன்மத்தையும் வைத்தெரிச்சலையும் கொட்டுறாங்க கைஸ். அதாவது கைஸ், இவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா முட்டியானோட பங்காளிங்க. முட்டியான் குடும்பம் இவ்வளவு சீக்கிரமா இவ்வளவு பெரிய நல்ல நிலைமைக்கு வந்ததை பார்த்துட்டு இவங்களால தாங்கிக்கவே முடியல. வயித்தெரிச்சல்ல பொறாமையில எரியறாங்க. இனிமே இவங்களால தான் முட்டியான் குடும்பத்துக்கு பெரிய ஆபத்தே வரப்போகுது கைஸ். லீ ஏஷான் அப்படிங்கிற அந்த முட்டியானோட பங்காளி தன் தம்பி கிட்ட செம காண்டுல கத்திக்கிட்டு இருக்கான். டேய், நாமும் லீ குடும்பம்தான். ஆனா அந்த முட்டியானுக்கு மட்டும் எப்படிதான் இவ்வளவு செழிப்பான நிலமும் பெரிய மாளிகையும் கிடைச்சது? ஏதோ வீட்டுக்குள்ள பெரிய புதையல ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிற மாதிரி ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கோட்டை மாதிரி கட்டி வச்சிருக்கானே. அப்படி ஆத்திரமா பேசிக்கிட்டே இருக்கும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தேகம் வருது கைஸ். இப்ப யோசிச்சு பார்த்தா பல மாசமா முட்டியானோட பசங்களான டோன்யா, சியாங்பிங், சிஜிங் யாரையுமே ஊருக்குள்ள பார்க்க முடியலையே. அவங்க எல்லாரும் எங்க போனாங்க? ஒருவேளை என் சந்தேகம் நிஜமா இருக்குமோ? முட்டியான் நிஜமாவே ஏதோ ஒரு பெரிய ரகசிய புதையல ஒளிச்சு வச்சுட்டு தான் இப்படி பதுங்குறானோ அப்படின்னு யோசிக்கிறான். உடனே அவனுக்கு ஒரு நப்பாசை வருது கைஸ். இப்போ பகல் நேரத்துல ஊர் மக்கள் நிறைய பேர் நடமாடுறாங்க. அதனால இப்போ எதுவும் பண்ண முடியாது. இன்னைக்கு ராத்திரி யாருக்கும் தெரியாம முட்டியானோட மாளிகைக்கு போய் ஒரு நோட்டம் விடுறேன் அப்படின்னு ஒரு நரித்தனமான பிளான் போடுறான். ராத்திரி ஆனதும் பிளான் பண்ணபடியே லீ ஏஷான் யாருக்கும் தெரியாம முட்டியான் வீட்டு சுவரை சுத்தி வந்து பாக்குறான் கைஸ். ஆனா அங்க அவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. என்னடா இது, சுவத்துல ஒரு சின்ன ஓட்ட கூட இல்ல. செவுரு ரொம்ப வழுவழுப்பா இருக்கு. இதனால மேல ஏறி குதிக்கவும் முடியாது.
ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா செக்யூரிட்டி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்களே. அப்போ என் சந்தேகம் 100% கரெக்ட் தான். உள்ள ஏதோ பெரிய மர்மம் நடக்குது அப்படின்னு தனக்குள்ளேயே கருவுறான். சுவர் வழியா உள்ள ஏறி குதிக்க முடியாததால அவன் உடனே ஒரு குறுக்கு வழியே யோசிக்கிறான் கைஸ். அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற மலை மேல ஏறி அங்கிருந்து உயரமான ஒரு இடத்துல இருந்து வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு எட்டி பாக்குறான். லீ ஏஷான் மலை மேல இருந்து எட்டி பாக்குற அதே நேரத்துல வீட்டுக்குள்ள மூத்த அண்ணன் சங்குவும் டோன்யாவும் ரொம்ப ரகசியமா பேசிட்டு இருக்காங்க கைஸ். டோன்யா அவனோட அண்ணன் கிட்ட, இன்னும் கொஞ்ச நாள்ல நான் 81 நில ஒளி நூல்களை முழுமையா சேர்த்திடுவேன், அதை வச்சு சியாஞ்சிங் சக்கரத்தை சீக்கிரமாவே உருவாக்கிடுவேன் அப்படின்னு அவனோட கல்டிவேஷன் ப்ராக்ரஸ் பத்தி பேசிட்டு இருக்கான். அப்போ அவங்களோட தம்பி சியாங்பிங் ஊருக்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காங்க கைஸ். மூத்த அண்ணன் சங்கு அவனோட தம்பி கிட்ட கேக்குறான், டோனியா, நம்ம 4 பேத்துல யாரு அப்பாவை போல இருக்காங்கன்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு சங்குவே அதுக்கு பதிலும் சொல்றாங்க ஐஸ். என்ன கேட்டா நீதான் டோனியா, நான் ரொம்ப இளகிய மனசுக்காரன். சியாங்பிங் எப்பவும் துருதுருன்னு எனர்ஜெட்டிக்கா இருப்பான். சீஜிங் ரொம்ப அமைதியான டைப்பு. ஆனா நீ மட்டும்தான் எந்த ஒரு உணர்ச்சியையும் வெளிக்காட்டாம எப்பவும் செம்ம கூலா அப்பாவை போலவே இருக்கு. ஆனா டோனியா அதை அப்படியே மறுத்துட்டு ஒரு மரண மாசான டயலாக் பேசுறாங்க ஐஸ். இல்லனே, அப்பா ஒரு தடவை என்கிட்ட சொன்னாரு, ஒருத்தன் தம் வாழ்க்கையில முதல் முறையா ஒரு உயிரை கொல்லும்போது அவன் காதுல ஏதோ சத்தம் கேட்கும், உடம்பெல்லாம் காய்ச்சல் அடிக்கும், பயத்துல நடுக்கம் வரும், சிலருக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கூட ஆகிடும். ஆனா நான் முட்டியான் முதல் முறையா ஒருத்தனை கொன்னப்போ ரத்தக்கரையோட இருந்த கத்திய அப்படியே உரைக்குள்ள வச்சுட்டு செம்ம நிம்மதியா உட்கார்ந்து மது அருந்திட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சிரிச்சேன்னு சொன்னாரு. அதனால அந்த ஈவு இரக்கமே இல்லாத ரூத்லெஸ்ஸான குணம் நம்ம 4 பேர்ல யாருக்கு இருக்கு தெரியுவா? நம்ம தம்பி சியாங்பிங்குக்கு தான் இருக்கு அப்படின்னு டோனியா சொல்றாங்க கைஸ். பாத்தீங்களா கைஸ், இது ஒரு மிகப்பெரிய ஃபோர்ஷேடோவிங். சியாங்பிங் இப்ப பார்க்க ரொம்ப சாதாரணமா துருதுருன்னு ஜாலியா சுத்திட்டு இருந்தாலும் பிற்காலத்துல வம்சத்தோட பாதுகாப்புக்காக எதிரிகளை இரக்கமே இல்லாம துவம்சம் பண்ண போற ஒரு வெறித்தனமான கேரக்டரா மாறப் போறான்றதுக்கு இது ஒரு செம்ம க்ளூ கைஸ். இவங்க வீட்டுக்குள்ள இப்படி ரகசியமா பேசிட்டு இருக்கும்போது வெளியே அந்த மலை மேல இருந்து திருட்டுத்தனமா எட்டி பார்த்துட்டு இருக்கிற அந்த பங்காளி லீ ஏஷானுக்கு ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு கைஸ். அவன் எட்டி பார்க்கிற அந்த நல்லறிவு நேரத்துல முட்டியானோட வீட்டுக்குள்ள இருந்து ஒரு மர்மமான ஒளிக்கற்றை நேரா வானத்தை நோக்கி பாயிறது அவனுக்கு தெரியுது. அது வேற ஒண்ணும் இல்ல கைஸ், உள்ள பசங்க அந்த மாய கண்ணாடிய வச்சு தங்களோட கல்டிவேஷன் ட்ரைனிங்க பண்ணும்போது வர்ற அந்த மேஜிக் வெளிச்சம்தான் அது. மலை மேல நின்னு அந்த மர்ம ஒளிய பார்த்த லீ ஏஷான் பயப்படுறத விட்டுட்டு பேராசையில பயங்கரமா யோசிக்க ஆரம்பிக்கிறான் கைஸ். இவனோட பேராசைக்கு ஒரு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அவனுக்குள்ள என்ன நினைப்பு பாருங்க. அடேங்கப்பா, ஒருவேளை முட்டியானுக்கு நம்ம முன்னோர்களோட ஏதோ ரகசிய போர்க்கலை புத்தகம் கிடைச்சிருக்குமோ? அதை வச்சுதான் பசங்களுக்கு யாருக்கும் தெரியாம சீக்ரெட்டா ட்ரைனிங் கொடுக்கறானா? ஒருவேளை அது நம்ம முன்னோர்களோட சொத்துனா நானும் லீ குடும்பத்துக்காரன் தானே, எனக்கு ஏன் அதுல பங்கு கொடுக்கல அப்படின்னு அந்த பண ஆசை பிடிச்சவன் இப்போ அந்த பவரையும் ரகசியத்தையும் திருடணும்னு பேராசைப்படுறாங்க கைஸ். மனசுக்குள்ள ஒரு கேடுகெட்ட பிளான போட்டு, இப்போதைக்கு இங்க ஒன்னும் பெருசா தெரியல, அந்த ரகசிய புத்தகத்தை மட்டும் எப்படியாவது திருடி அதை வெளியே வித்து காசாக்கிட்டு நிம்மதியா ஊர் சுத்தலாம், அப்புறமா வந்து மத்தத பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்புறான். திரும்பினவனுக்கு அங்க ஒரு செம்ம அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு கைஸ். இருட்டுல பேய் மாதிரி ஒரு உருவம் திடீர்னு அவனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. லீ ஏஷான் பயத்துல அலறி அடிச்சுக்கிட்டு, அடப்பாவி, நைட்டு நேரத்துல இப்படி இருட்டுல வந்து நின்னா எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருண்டான்னு கத்துறான். ஆனா அவனுக்கு முன்னாடி நின்னது வேற யாரும் இல்ல கைஸ், நம்ம லீ குடும்பத்தோட ரூத்லெஸ் கேரக்டர், 3வது தம்பி சாங்பிங் தான். பாத்தீங்களா கைஸ், போன சீன்ல தான் டோனியா சொன்னா ஈவு இறக்கமே இல்லாத குணம் சாங்பிங்க்கு தான் இருக்குன்னு. சொன்ன அடுத்த செகண்டே சாங்பிங் இங்க கத்தியோட மரணமா சென்ட்ரி கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்துச்சுன்னு கேமரா காட்டல கைஸ், அப்படியே சீன் பிளாக் அவுட் ஆகிடுது. ஆனா அடுத்த சீன்ல எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காந்து ரொம்ப அமைதியா சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது கைஸ், லீ ஏஷான நம்ம சாங்பிங் அந்த ஸ்பாட்லயே போட்டு தள்ளிட்டான்றது இங்கே டைரக்டா அண்டர்ஸ்டுட். வம்சத்தோட ரகசியத்துக்காக பங்காளின்னு கூட பார்க்காம முடிச்சிட்டான். ஆனா சாப்பிடுற இடத்துல வம்ச தலைவர் லீ முட்டியான் செம்ம டென்ஷனா முகம் கடுகடுன்னு உட்கார்ந்திருக்காரு கைஸ். அப்பாவோட மூஞ்ச பார்த்துட்டு 2வது மகன் டோன்யா அவரை சமாதானப்படுத்த ட்ரை பண்றான். அப்பா, சாங்பிங் நம்ம குடும்பத்தோட பாதுகாப்பிற்காக தான் வேற வழி இல்லாம லீ ஏஷான கொன்னான், நீங்க அவன்கிட்ட கோபப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு முட்டியான் இன்னும் பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்துறாரு கைஸ்.
முட்டாள்தனமா பேசாதடா. நான் சாங்பிங் மேல கோவப்படல. அவன் நம்ம குடும்பத்துக்காக வம்சத்தோட ரகசியத்தை காப்பாத்த சரியாதான் செஞ்சான். நான் கோபப்படுறது அந்த மூத்தவன் ஷாங் ஹூ மேலதான். லீ முட்டியான் ஒரு ஹெட் ஆஃப் த கிளானா நின்னு தான் மூத்த மகன் மேல இருக்கிற வருத்தத்தையும் கோபத்தையும் இங்க கொட்டுறாரு கைஸ். குடும்பத்தோட பாதுகாப்பை உறுதி பண்ற அந்த பெரிய பொறுப்பை மூத்தவனான ஷாங்கு எடுக்காம அந்த மாதிரியான கஷ்டமான வேலைகளை எல்லாம் தம்பிகளோட தலையில கட்டிட்டு அவன் மட்டும் இலகிய மனசுக்காரன், சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னு நல்ல பேர் வாங்கிட்டு சுத்துறான். இப்படிப்பட்ட கோழைய நம்பி நான் எப்படி நம்ம வம்சத்தோட எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. இங்கதான் கைஸ் குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய கருத்து வேறுபாடே ஆரம்பமாகுது. அப்பா சங்கு மேல பயங்கரமா கோவப்படுறத பார்த்ததும் இரண்டாவது மகன் டோன்யா உடனே அவங்க அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க ஐஸ். அப்பா, பெரிய அண்ணன் சங்கு ரொம்ப நியாயமானவர். ஊர் மக்களும் நம்ம கிட்ட நிலத்தை குத்தகைக்கு எடுத்து விவசாயம் பண்றவங்களும் அவரை அவ்வளோ மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா அதுக்கு முட்டியான் செம மாசா ஒரு கசப்பான உண்மைய உடைக்கிறாரு கைஸ். டே முட்டாள், அந்த மக்கள் சங்குவ மதிக்கலடா. லீ முட்டியான்கிற என் பவரையும் என்கிட்ட இருக்கிற அதிகாரத்தையும் பார்த்து பயப்படுறாங்க. சங்கு குத்தகை பணத்தை கம்மியா வாங்குறான். அதனாலதான் அவனுக்கு பின்னாடி எல்லாரும் சுத்துறாங்க. இந்த உலகத்துல மக்கள் அதிகாரத்தை பார்த்து மட்டும்தான் பயப்படுவாங்களே தவிர நன்றி உணர்ச்சியால அடங்கி இருக்க மாட்டாங்க. ஒருவேளை நாளைக்கே நான் செத்து போயிட்டா இந்த ஊர்ல இருக்கிறவன்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம வீட்டு வாசல்ல வந்துதான் நிப்பான். அப்போ சங்குவோட இந்த இளகிய மனசு அவங்கள எதிர்த்து தடுக்குமா? நம்ம கிட்ட இருக்கிற அந்த மர்மமான புதையல் மாயக்கண்டாடி நம்மள பெரிய ஆபத்துல தள்ளியிருக்கு. இந்த வம்சத்தை ஆளப்போற தலைவன் எதிரிகளுக்கு இரக்கமே இல்லாத ஒரு ரூத்லெஸ் லீடரா இருக்கணும். இல்லனா நம்ம குடும்பம் மொத்தமா அழிஞ்சிடும் அப்படின்னு ஒரு தீர்க்கதரிசி மாதிரி தான் வம்சத்தை காப்பாத்த வேண்டிய ஸ்ட்ராட்டஜிய டோன்யா கிட்ட ரொம்ப தெளிவா புரிய வைக்கிறாரு கைஸ். இப்போ சீன் அப்படியே சங்கு பக்கம் மாறுது கைஸ். அவன் ஒரு பக்கம் தனியா நின்னு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். என் சித்தப்பா இறந்ததுக்கு அப்புறம் லீ ஏஷான் ரொம்பவே மாறிட்டான். அவன் பண்ணது தப்புதான், ஆனா அதுக்காக ஷாங்பிங் அவனை கொண்டிருக்க கூடாது. நான் மட்டும் அவன்கிட்ட பேசியிருந்தா கண்டிப்பா அவனை திருத்தி இருக்கலாம் அப்படின்னு தேவையில்லாம குற்ற உணர்ச்சியில புலம்பிட்டு இருக்காங்க கைஸ். நம்ம கமெண்ட்ரி, இவனோட இந்த அதீத நல்லத்தனம் குடும்பத்துக்கே ஒரு பெரிய ஆபத்துங்கிறத இவன் இன்னும் ரியலைஸே பண்ணல கைஸ். அப்போ வழியில அவங்க நிலத்துல வேலை செய்யற குத்தகை விவசாயி சூசான் வராங்க கைஸ். சங்குவ பார்த்த உடனே அப்படியே புகழ்ந்து தள்ளுறான். சங்கு தம்பி, நீங்க மட்டும் போன மாசம் என் குத்தகை பணத்தை குறைச்சு தானியம் கொடுத்து உதவலனா என் குடும்பமே பசியில செத்துருக்கும் தம்பி. உங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு பயங்கரமா ஐஸ் வைக்கிறான். சங்குவும் அதை கேட்டு அப்படியே பெருமையில மிதந்துக்கிட்டு, அதெல்லாம் பரவாயில்ல மாமா, அப்பா உங்களை நல்லா கவனிக்க சொன்னாரு, நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட தம்பியோட கல்யாண வேலை விஷயமா டியான் மாமா வீட்டுக்கு கிளம்பி போறாங்க கைஸ். அப்பா சொன்ன அந்த ரியாலிட்டி செக் இவனுக்கு இன்னும் உரைக்கவே இல்ல. இப்போ சீன் அப்படியே ஒரு ஏழை குடிசை பக்கம் ஓபன் ஆகுது கைஸ். அங்க ஒரு சின்ன பையன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம தவிச்சிட்டு இருக்கான். பசியில அவனோட சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பாடு கேட்டு பாக்குறான். ஆனா யாருமே அவனுக்கு ஒருவேளை சோறு கூட போடல கைஸ். கடைசியா அவன் ரொம்ப மனசு உடைஞ்சு போய், இன்னைக்கு வேற வழி இல்ல, காட்டுக்கீரைய வேக வச்சு ஆத்துல 2 இறால் பிடிச்சு சூப்பு வச்சு குடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு ரொம்ப பசியோட ஏழ்மையில புலம்பிட்டு இருக்காங்க கைஸ். இங்கதான் கைஸ் ஒரு செம நெஞ்ச உருக்குற ட்விஸ்ட் இருக்கு. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்ல, போன சீன்ல நம்ம சியாங்பிங்கால இரக்கமே இல்லாம கொல்லப்பட்டானே அந்த பங்காளி லீ ஏஷான், அவனோட சின்ன தம்பி ஏஷங் தான் இவன். தான் அண்ணன் இப்போ இந்த உலகத்திலேயே இல்ல, அவன் கொல்லப்பட்டுட்டான் அப்படிங்கிற எந்த ஒரு உண்மையும் தெரியாம அந்த அப்பாவி பையன் பசியோட ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க கைஸ். இந்த எமோஷனலான சுச்சுவேஷன்ல அங்க வர்ற நம்ம சியாங்பிங் பசியோட இருந்த அந்த பையன் ஏஷங்க கூப்பிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க கைஸ். அது மட்டும் இல்லாம தான் சின்ன வயசுல படிச்ச பழைய புத்தகங்களை எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து, வாத்து மேய்க்கும்போது சும்மா இருக்காம இதை வச்சு படி அப்படின்னு ரொம்ப அக்கறையா சொல்றான். அந்த பையன் ரொம்ப தயங்கிக்கிட்டே, படிக்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, என் அண்ணன் எனக்கு பணம் தர மாட்டானே அப்படின்னு தான் அண்ணன் இப்போ உசுரோட இல்லைன்னு தெரியாம ரொம்ப அப்பாவித்தனமா சொல்றாங்க கைஸ். அதை கேட்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. உடனே சியாங்பிங் ரொம்ப அன்பா, காசை பத்தி நீ கவலைப்படாத, நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி உன் ஸ்கூல் ஃபீஸை கட்ட சொல்றேன், உனக்கு எப்ப டவுட் வந்தாலும் நேரா என்கிட்ட வந்து கேளு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த சின்ன பையன் ஏஷங் நெகிழ்ந்து போய் ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க, சியாங்பிங் அண்ணன், நீங்களும் பெரிய அண்ணன் சங்கு மாதிரி ரொம்ப நல்லவரு.
கைஸ், இங்க தான் கதையோட மிகப்பெரிய முரண்பாடே இருக்கு. தான் சொந்த அண்ணனை கொன்னது இதே சியாங்பிங் தான் அப்படிங்கிறது தெரியாம அந்த பையன் அவனையே பார்த்து நீங்க ரொம்ப நல்லவர்னு சொல்றது உண்மையிலேயே செம எமோஷனலான விஷயம். சியாங்பிங் நிஜமாவே நல்லவனா இல்ல தான் செஞ்ச கொலைக்காக ஏற்பட்ட குற்ற உணர்வுல அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்றானாங்கிறது அவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஒரு ரூத்லெஸ் கேரக்டருக்குள்ள இப்படி ஒரு சாஃப்டான பக்கமான்னு நினைக்க வைக்குது. கடைசியா சியாங்பிங் அந்த பையன் கிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல எனக்கும் ஜிஏக்கும் கல்யாணம் நடக்க போகுது, அன்னைக்கு வீட்டுக்கு சீக்கிரமா வந்து நல்லா வயிறார சாப்பிடு அப்படின்னு அன்பா சொல்லிட்டு போறாங்க guys. அப்படியே சீன் கட்டானா அடுத்த காட்சியில மாப்பிள்ளை சியாங்பிங் கல்யாணத்துக்கு செம கெத்தா கிளங்க ரெடி ஆகுறான். அப்பா நாம கிளம்ப நேரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா எல்லாரும் கல்யாண பொண்ணு வீட்டுக்கு கிளம்புறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது guys. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் தட்டி விடுங்க guys. அப்பதான் அடுத்தடுத்த விறுவிறுப்பான எபிசோட்ஸ் உங்களை தேடி உடனே வரும். சீக்கிரமே அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை.